மம்மா டே அப்படிங்கும் பொழுது நமக்கு நினைவுல வர்றது என்னன்னா, பாபா யஜ்ஞத்துல பெண்களை தான் முன்னுக்கு வச்சிருக்காரு. அதனுடைய ரகசியம் பாபா நமக்கு பல சாக்கார முரளியில அவ்வியக்த முரளியில புரிய வச்சிருக்காரு. பாபா இவ்வளவு அனுபவி, ஸ்வயம் பகவான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரதம், அவ்வளவு ஸ்பெஷாலிட்டி, அவ்வளவு அனுபவங்கள், அவ்வளவு தியாகம், தபஸினுடைய மனோபாவம் இருந்தாலும் என்ன பண்ணாங்க? யஜ்ஞத்துல மம்மாவை முன்னுக்கு வச்சாங்க. அவ்வளவு பேர் இருந்தாங்க. மம்மாக்கு முன்னாடியே ஞானத்துல வந்தவங்க இருந்தாங்க. மம்மா ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தாதிமார்கள் எல்லாம் பார்த்தோம்னா வந்திருக்காங்க ஞானத்துல. ஆனாலும் மம்மாவை தேர்ந்தெடுத்தாங்க யஜ்ஞமாக. ஒரு வீட்டுல அம்மாவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நினைச்சு பாருங்க. குழந்தைகள் எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தா இல்ல வெளியில எங்காவது போயிட்டு வந்தா அம்மா அப்படின்னு தான் வராங்க. அப்பா கூட வீட்டுக்கு வந்தானா அம்மா எங்க இருந்தா கேட்கிறாங்க. அதாவது சங்கம யுகத்துல சிவபாபா அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் மம்மாவுக்கு கொடுத்ததுனால கல்பம் முழுக்க, கல்பத்துல நம்ம பார்த்தோம்னா கல்பம் முழுவதுமே தாய்மார்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்ப மம்மாவுடைய ரோல் எவ்வளவு கிரேட்னு பாருங்க. அந்த சோலை நினைச்சு பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும். மம்மா வந்த போதே நீங்க பலது கேட்டுப்பீங்க இல்லையா மம்மா பத்தி. பாபாக்கு ஞான திருஷ்டியில தெரிஞ்சு போச்சு, இந்த ஆத்மா நல்ல ஸ்ட்ராங்கா யஜ்ஞத்தை பாலனை செய்யக்கூடிய ஆத்மாவா அப்படின்னு பாபாவுக்கு காலதர்ஷி சிவ பாபா பிரம்மா பாபாவுக்கு டச்சிங் கொடுத்தார். சொல்லுவாங்க மம்மா 2 மணிக்கு எழுந்திரிப்பாங்க. எதுக்காக 2 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்கன்னா, அந்த சோழில அந்த குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டியே பாபா கிட்ட வந்த உடனே அந்த குவாலிட்டி எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது. அது வரைக்கும் எப்படி மண்ணுக்கு அடியில கிடக்குது புதையல் மாதிரி, அந்த புதையலா இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸ், அந்த திறமைகள் என்ன ஆகுதுன்னா, சிவபாபா ஞானம் கிடைச்ச உடனே அதெல்லாம் நமக்கு வெளியில வர ஆரம்பிக்கும். அந்த விஷயத்துல பார்க்கும்போது மம்மா அப்பேற்பட்ட ஒரு ஆத்மா. இப்படி மம்மா அப்படி ஆனாங்கன்னா அந்த ஆத்மாவுடைய குவாலிட்டி அப்படி சங்கம யுகத்துல மம்மா ஹாஞ்சி அப்படின்னா என்ன? சரி பாபா, சரி பாபா. ஹாஞ்சி ஹாஞ்சிங்கிற பார்த்து தான் பிளே பண்ணாங்க. நாஜி நான் நோ சொல்லவே இல்லை மம்மா. எல்லாத்துக்குமே ஹாஞ்சி தான். ஒரு தடவை பாண்டவ பவன்ல ஒரு குரூப் வந்தாங்க. அந்த குரூப் வந்து இதுல 2-3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்காக இந்த இன்சிடென்ட சொல்றேன். இது கதை கிடையாது, ஒரு சம்பவம், ஒரு இன்சிடென்ட். அப்ப வந்தாங்க. வந்த போது அவங்க உடனே கிளம்புறாங்க. அப்ப பாபா கூப்பிட்டுட்டு மம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்க. பாபா கூட மம்மா தான் கூப்பிடுவாங்க. மம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்க, ஜல்தி ஜல்தி ஹல்வா பனாவோ, கரம் கரம் ஹல்வா பனாவோ. டக்குன்னு அவங்க போறதுக்குள்ள ஹல்வா பண்ணிட்டு சுட அவங்களுக்கு கொடுத்துடணும். ஏன்னா பாபாவுக்கு ஒரே லட்சியம் என்னன்னா, பாபா வீட்டுக்கு வந்தவங்க யாருமே வெறுமனே போகக்கூடாது, ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும், அந்த லட்சியம். ஏன்னா பிரம்மா பாபா வந்து ராஜா சம்ஸ்காரம். ராஜா எப்பவுமே வள்ளலா இருப்பார், தாத்தாவா இருப்பார், கொடுக்கக்கூடியவரா இருப்பாங்க. அந்த சம்ஸ்காரம் அந்த ஆத்மால இருக்கு. அப்ப பாபா மம்மாக்கு சொல்றாங்க, மம்மா வந்து என்ன பண்றது, வயசுல ரொம்ப சின்னவங்க, இளம் வயது அப்படின்னா அந்த டென்டேட்டிவ் ஏஜ் என்ன சொல்லுவாங்க, ஒண்ணுமே தெரியாத அந்த வயசு. 16 வயசுன்னு நம்மளே பாக்குறோம்ல, நம்ம வீட்டு பிள்ளைங்க 16 வயசுல எப்படி இருப்பாங்க, நம்மளே அந்த வயசுல எப்படி இருந்தோம் நினைச்சு பாப்போங்களேன். அந்த ஏஜ்ல கூட மம்மா அவ்வளவு பக்குவமா இருந்தாங்க. பாபா என்ன சொல்றாரோ பகவான் சொன்னாங்கிறத ஏத்துப்பாங்களா? பகவான் சொல்றாங்க, பாபாவை மனுஷனாவே பார்க்கல மம்மா.
எப்படி பார்த்தாங்கன்னா பகவானாதான் பார்த்தாங்க. பகவான் ஏதாவது சொன்னா எப்படி அதை ஏத்துக்கணும்னாமா நல்லா குனிஞ்சு வாயில கை வச்சு இப்படிதான் குருக்கன்மார்கள் கிட்ட எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. அதே மாதிரிதான் மாமா. பாபா மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் மாமா. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாபா கிட்ட இருந்து அந்த அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. பாபா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு பவர், அந்த ஒரு திறமையை கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ண சொல்றாங்கன்னா ஹல்வா பண்ணணும்னு மம்மா போறாங்க, ஹல்வா பண்றாங்க. ஹல்வா பண்ணிட்டு வரதுக்குள்ள வந்த குரூப் கிளம்பிட்டாங்க. பாபா என்ன சொல்றாருன்னா அந்த ஹல்வா பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுக்குறாங்க, போய் கொடுக்கணும். அப்ப யஜ்ஞத்துல வண்டி எல்லாம் கிடையாது. பாபா கிட்ட அன்னைக்கு ஒரு சைக்கிள் இருந்தது. அந்த சைக்கிள்ல நீங்க போகும்போது பாருங்க, அந்த மவுண்ட் ஆபு பஸ் ஸ்டாண்டு நமக்கு எப்பொழுதுமே மறக்க முடியாது. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் எல்லாரும் வந்து இறக்குவாங்க. பஸ்ஸை புடிச்சுதான் எல்லாரும் போவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் இப்பதான் யஜ்ஞத்துல நிறைய வண்டிகள் வந்ததுனால நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட கவனிக்கிறது இல்லை. மவுண்ட் ஆபு போகும்போது பாருங்களேன், ஆரம்ப காலத்துல எல்லாருமே பஸ் ஸ்டாப்ல தான் வந்து இறக்குவாங்க. பாபா கிட்ட ஒரு மாட்டு வண்டி இருந்தா, ஒரு அம்பாசிடர் காரு, அப்புறம் பாபா அனுபவி இல்லையா, அடிப்படையான தேவைகள் எல்லாம் அவர் வச்சிருந்தார். ஒரு டெலிபோன் ஒண்ணு இருந்தது பாபாக்கு, லேண்ட்லைன் போன் ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஏன்னா பாபா திரிகால தர்ஷி, அதனால எல்லாமே அவர் அடிப்படையான தேவைகள் எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்ப பாபா சொன்னாங்க, உடனே இத சைக்கிள்ல போய் அந்த பஸ்ல கொண்டு போய் கொடு. அந்த குழந்தைக்கு பஸ் கிளம்பி இல்ல நீ போ, அப்பதான் பஸ். உடனே சைக்கிள்ல போறாங்க. அந்த வண்டிக்கு முன்னாடி இந்த பஸ் நிக்க, வண்டி அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. கரம் கரம் ஹல்வா கொடுக்குறாங்க, சூடு சூடா. இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாச்சு. அந்த பாக்ஸ் வாங்கி எல்லாம் கொடுக்குறாங்க. அவ்வளவு சந்தோஷம். பாபா அனுப்பி இருக்காரு, பாபா 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 அப்படின்னு சொல்ல வர்றது என்னன்னா, மம்மா அந்த நேரத்துல ஆச்சு சரி பாபா புரிஞ்சிருப்பீங்க. நான் பேசுறதுக்குடைய அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், அந்த ஒரு மகத்துவம், அந்த ஒரு வேல்யூ. அதாவது மம்மா பாபாவை மீன்ஸ் பிரம்மா பாபாவை கோடாதான் பார்த்திருந்தாங்க, கடவுளாதான் பார்த்திருந்தாங்க. அதனாலதான் மம்மா மம்மா ஆனாங்க. ஆஞ்சி ஆஞ்சி ஆஞ்சி. எதுக்கு? மம்மாவுடைய அம்மா கூட மம்மாவை அம்மான் தான் கூப்பிடுவாங்க, அம்மான் தான் கூப்பிடுவாங்க. லௌகிக் அம்மா, லௌகிக் மதர் கூட அம்மான் தான். அந்த அளவுக்கு மம்மாவுக்கு மெச்சூர் மைண்ட் இருந்தது, மெச்சூரிட்டி இருக்கு. அதனால பிரச்சனை வந்தப்ப கூட பாபா யார் அனுப்புனாங்க? யஜ்ஞத்துல 300 பேர் இருக்காங்க. அப்ப கூட பாபா யார் அனுப்புனாங்க? அம்மாவை தான் அனுப்புனாங்க கோர்ட்டுக்கு. ஏன்னா பாபாக்கு அந்த அளவுக்கு மம்மா மீது 101% நம்பிக்கை இருக்குது. நம்ம மேல யாருக்காவது நம்பிக்கை வரணும்னா நம்ம சொல் நம்ம செயல் அந்த அளவுக்கு இருந்தா தானே நம்பிக்கை வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில கொடுக்கணும்னா நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கணும், அப்பதான் கொடுப்பாங்க. அப்ப அந்த அளவு நம்பிக்கை நம்ம மேல இருக்கணும்னா அந்த அளவு நம்ம நடந்துக்கணும். அம்மா அந்த மாதிரி நடந்திருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்க, பகவானால் உருவாக்கப்பட்ட யஜ்ஞத்தினுடைய அம்மா, யஜ்ஞ மாதா, பகவானால் உருவாக்கப்பட்ட யஜ்ஞத்தினுடைய முதல் சகோதரி, ஃபர்ஸ்ட் சிஸ்டர் ஆகதானே. தானே மத்தவங்க எல்லாம் வராங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம மம்மா டே செலிப்ரேட் பண்றோம், மம்மா டே செலிப்ரேட் பண்றோம். மத்தவங்க டேக்கெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறது இல்ல, இருந்தாலும் நம்ம கொடுக்குறோம். ஆனா நம்ம நான் யஜ்ஞத்துல வந்ததுல இருந்து மம்மா டே ரொம்ப புத்தியில இருக்கு. பாபா டே செலிப்ரேட் பண்றோம், அது தேவை. ஏன்னா பகவானுடைய ரதம், பாபா தன்னுடைய தன் எல்லாம் ஸ்வாகா பண்ணியிருக்காரு. ஆனா மம்மா என்ன பண்ணாங்க? நம்ம மம்மா டே செலிப்ரேட் பண்றதுக்காக மம்மாவுடைய ஸ்பெஷாலிட்டி இதுதான். ஆஞ்சி ஆஞ்சி ஆஞ்சி, சரி பாபா சரி பாபா சரி பாபா. அவ்வளவு ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக மாறினது மம்மா. நம்ம ஒவ்வொருத்தரும் மம்மா போல ஆஞ்சி பாட்டு பிளே பண்ணும். சொல்லுவாங்க பகவானுக்கு
அவங்களோட சவுண்ட் கேட்கல. சவுண்ட் வேற இல்ல சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். கேக்குதா? ஓகே, அவங்க வரட்டுக்கு. அவங்க கூல் பண்ணுங்க. கேக்குதா? கேக்குதா? இன்டர்நெட் போயிட்டு சிஸ்டம் கட் ஆயிடுச்சு. இல்ல கேட்கல. நீங்க ஜாயின் பண்ணல இன்னும். ஜாயின் பண்ணல. தமிழ் பாஸ்போர்ட் அவங்கள ஸ்பாட்லைட் பண்ணுங்க. மீட் பண்ண சொல்லுங்க. அப்படி விடுங்க சிஸ்டர். உங்களை நீங்க அன்மியூட் பண்ணிடுங்க. அன்மியூட் பண்ணுங்க. பண்ணிட்டோம். கேக்குதுங்களா? கேக்குது சிஸ்டர். ஓகே ஓகே. மம்மா ஞானத்துல வந்த சிச்சுவேஷன். ரொம்ப பணக்கார குடும்பத்துல இருந்தாங்க. எதுக்குமே எந்த குறையும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் இது ரமேஷ் பாய் தன்னுடைய அனுபவம் சொல்லும் பொழுது சொன்னது. என்னாச்சுன்னா அவங்க அப்பா திடீர்னு இறந்துட்டாங்க. லௌகிக் அப்பா. அவர்தான் வீட்டுல ஏர்னிங் மெம்பர். ஏர்னிங் மெம்பரே தூணை விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப அவருடைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா கராச்சிக்கு வந்துட்டாங்க. கராச்சிக்கு வரும்பொழுது அந்த துக்கத்துல இருந்தாங்க. அவங்க வந்த சிச்சுவேஷன், அதாவது பாபா நமக்கு சொல்றாரு இல்லையா, எது நடந்தாலும். அப்ப கராச்சிக்கு வந்த போது அவங்களுக்கு அந்த அப்பாவை இறந்து போயிட்டாங்க இல்லையா, அப்பா தவறிட்டாரு. சோ இவங்க எல்லாருமே ரொம்ப துக்கத்துல இருக்காங்க அந்த ஃபேமிலியே. அப்பதான் இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் நடக்குது பாபா வீட்டுல, போய் கேளுங்க உங்க துக்கம் எல்லாம் குறையும்னாங்க. அப்பதான் வராங்க, இந்த சத்சங்கத்துக்கு வராங்க, இது கேட்கறதுக்கு வராங்க. வந்து அம்மா இத கேட்டு அவங்களுக்கு அப்படியே தண்ணியே மறந்து உட்கார்ந்துட்டாங்களா. அன்னையில இருந்துதான் அவங்க அப்படியே ஸ்டார்ட் பண்றாங்க கிளாஸுக்காக. அதாவது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது துக்கங்கள் வருது, தாங்க முடியாதது அப்படின்னா, நம்முடைய லைஃப்ல ஏதோ ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வரப்போகுது. அப்படித்தானே கடவுளை புரிஞ்சுக்க முடியும். இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்காக, இறைவனை புரிஞ்சுக்கிறதுக்காக, இறைவனை நம்முடையதாக மாற்றுவதற்காக தான் சில சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வருது. ஆனா அந்த குழந்தை பாருங்களேன், அம்மா டக்குன்னு அந்த ஞானத்தை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த பாதையில ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இவ்வளவு இளம் வயது பாருங்களேன், 16 வயசு. அந்த டைம்ல வரும்பொழுது அவங்க அந்த 16 ஏஜ் அப்படின்னாலே ஒரு மெச்சூர்டு மைண்ட் ஆகல. உலகியல் படி நம்ம பார்த்தோம்னா ஆகல. எப்படி ஒரு 25, 24, 22 இயர்ஸ்ல தான் வரும். ஆஃப்டர் 20 தான். அப்ப கூட அம்மா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த நல்ல ஒரு ஏஜ் பகவான்கே கொடுத்துட்டாங்க. மனசு முழுக்க முழுக்க பாபாக்கு சமர்ப்பிச்சாங்க. அந்த சமர்ப்பண மனோபாவம் அம்மா கிட்ட இருந்து நமக்கு ஒரு நிமிஷத்துல அவங்களுக்கு எல்லையற்ற வைராக்கியம் வந்தது உலகத்தின் மீது. பார்க்கறதுக்கு அவ்வளவு பர்சனாலிட்டி, அவ்வளவு அழகா இருந்தாங்க. அவங்களுடைய முகமே பார்த்தா வெண்ண போல இருக்குமா. அவங்க பிசிக்கல் அப்பியரன்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவோ ஹையஸ்ட் பர்சனாலிட்டி. ஆனா எந்த ஒரு மாயையிலுமே அவங்க அட்ராக்ட் ஆகவே இல்லை.
நான் பாபாவுடையது, பாபா என்னுடையது என்ற அந்த பாடத்துல திடமா இருந்தாங்க. அவங்க ஞான மார்க்கத்துல ஒரு ஸ்லோகனை பிடிச்சு முன்னேறிட்டாங்க. நான் அந்த ஸ்லோகன் மம்மாவுடையது, ஹுக்கமி ஹுக்கம் சலாரகாஹே அப்படின்னா செய்பவர் செய்விப்பவர் செய்விச்சு கொண்டே இருக்கிறார், நடத்துபவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். பாபா தான் எல்லாமே நடத்துறார். அவ்வளவு பாபா மீது சமர்ப்பண மனோபாவம், சமர்ப்பண புத்தி. மம்மா எதுக்கு 2 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா, மம்மா சொல்லுவாங்க, உலகத்துல எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்காங்க, அவங்கள எல்லாம் நம்ம எழுப்பணும். மனசா சேவா, அது கட்டாயம் உண்மைதான். அது நம்ம இங்க இருந்து யாருக்கு மனசா சேவை பண்றோமா, அவங்களுக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன், என்ன அலைகள், நமக்கு கொடுக்கக்கூடிய சுப பாவனை, சுப காமனை யாருக்காவது டச் ஆகும். லாஸ்ட் டே ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க பையன் வெளிநாட்டுல இருக்காங்க சிஸ்டர், நான் எப்பவுமே அவங்களுக்காக சுப பாவனை வைப்பேன். சுப காமனை மீன்ஸ் குட் விஷஸ் எப்பவுமே வைப்பேன். அவன் ஒரு புது இடத்துக்கு போயிருக்காங்க, யாரும் இல்ல. அவன் டிராவல் பண்ணும்போது அவன் பக்கத்துல இருந்த ஒருத்தர் வந்து அவன்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவனுக்கு வேண்ட ஹெல்ப் பண்ணாரா. ஏன்னா அவங்க சொன்னாங்க, நான் கொடுத்த அந்த எண்ணம் அலைகள் தான், வைப்ரேஷன் தான். சோ நம்ம அந்த வைப்ரேஷன் கொடுக்கும் பொழுது எங்க எங்க ஆத்மாக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் பகவான் கிட்ட வராங்க. அந்த செய்து காட்டினதும் அம்மா தரசுல போவாங்களா, காலையில அங்க நின்று அப்படியே வைப்ரேஷன் கொடுப்பாங்களா, உலகத்துக்கே வைப்ரேஷன் கொடுப்பாங்க. அந்த வைப்ரேஷன்ல தான் இன்னைக்கு அங்கங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அந்தந்த சென்டருக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த வைப்ரேஷன்ஸ் பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்லால செய்யக்கூடிய சேவை ரிசல்ட் லேட்டா தான் கிடைக்கும், உடனே கிடைக்காது. அது ஈக்குவல் டு டேப்லெட் சாப்பிட்டா அது பாடிக்கு லேட்டா தான் எஃபெக்ட் ஆகும். பட் இன்ஜெக்ஷன் போட்டா இம்மிடியட் எஃபெக்ட். சேம் வே நம்முடைய அந்த குட் விஷஸ், சுப பாவனை, சுப காமனை இன்ஜெக்ஷன் போல வேலை செய்யும், இம்மிடியட் எஃபெக்ட். அது அவ்வளவு பவர் நம்முடைய மைண்டுக்கு இருக்கு, நம்ம தாட்டுக்கு. அதன் மீது மம்மா முழுக்க முழுக்க நம்பிக்கையா இருந்தாங்க. நம்முடைய எண்ணங்களுக்கு தாட்ஸ் இருக்கு, எண்ணங்களுக்கு பவர் இருக்கு, நம்ம தாட்ஸுக்கு பவர் இருக்கு. சோ எந்த மாதிரியான எண்ணங்கள் நான் கொண்டு வரணும், அந்த ஒரு அவேர்னஸ் மம்மாக்கு இருந்தது. நம்மள எத்தனை பேருக்கு அது இருக்கு? என்னுடைய ஈச் அண்ட் எவரி தாட் இஸ் கிரியேட்டிங் வைப்ரேஷன். சோ என்னுடைய எண்ணங்கள் மீது நான் எந்த அளவுக்கு கவனம் வைக்கிறேன், எண்ணங்கள் மீது நான் எந்த அளவுக்கு அட்டென்ஷன் வைக்கிறேன், ஒவ்வொரு தாட்டின் மீது நான் அட்டென்ஷன் வைக்கிறேன்னா அது அம்மா கிட்ட நம்ம கத்துக்கணும். சிம்ஹவாகினி அப்படின்னு தேவிக்கு சொல்றாங்க. யார் அந்த தேவி? சிங்கத்து மேல யாருக்காவது உட்கார முடியுமா? பாபா சொல்றாங்க, அவ்வளவு மனோ தைரியம் அது அம்மாக்கு. ஆனா தானே அந்த கோர்ட்ல போய் அந்த கூட்டுக்குள்ள நின்று பேசணும்னா எவ்வளவு தைரியம் வேணும் நினைச்சு பாருங்க. அந்த ஏஜ்ல அந்த தைரியம் எப்படி கிடைச்சது? அந்த சோழில அந்த குவாலிட்டி இருக்கு. போலீஸ் கோர்ட்டுன்னா என்னன்னே தெரியாது அந்த ஏஜ்ல யார் பிள்ளைங்களுக்கு. ஆனா அந்த ஏஜ்ல அவங்க பிராக்டிக்கலி அங்க போய் அதை சாதிச்சு காட்டியிருக்காங்கன்னா அந்த ஆத்மா ரியலி அந்த ஆத்மால அந்த குவாலிட்டி இருக்கு. அதனால்தானே பகவானே தேர்ந்தெடுத்தாங்க, உலகத்துக்கு ஞானத்தை கொடுக்க குப்தமாக ஒழுகக்கூடிய நதி சரஸ்வதி நதி. அதனால்தானே தேவிகள் கோயில் அதிகமா இருக்கு. தேவர்கள் கோயிலை விட அதிகமா தேவிகள் கோயில் இருக்கு. அம்மா ஜெகத்துக்கே அம்மாவா இருந்தாங்க. ஜெகத் மாதா, ஜெகத் அம்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கூல்ல படிக்கும் பொழுது கூட அம்மா நிறைய மார்க் எடுத்திருக்காங்களா. பிரகாஷ் மணி கார்த்தி எல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுடைய கிளாஸ்மேட். அவ்வளவு அழகழகா ஃப்ராக்க போட்டுட்டு வருவாங்களா, அவ்வளவு அழகான ட்ரெஸ்ஸிங், அவ்வளவு அழகா பாட்டு பாடுவாங்க, அவ்வளவு அழகா டான்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளவு அழகா வீணை வாசிப்பாங்க. எல்லாம் குழந்தை அந்த ஆத்மால அந்த கடைசி நிமிஷம் வரை இருக்குதுன்னா எதனுடைய அடிப்படையில? சங்கம யுகத்துல பகவான் சொல்லக்கூடிய மகா வாக்கியத்துக்கு
ஹாஞ்சி ஹாஞ்சி. நெக்ஸ்ட் தாட்டே வரல அவங்களுக்கு. நெக்ஸ்ட் தாட்டே வரல அவங்களுக்கு. என்ன சொன்னா பகவான் சொல்றாங்க, பகவான் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மம்மாவை பாபா சேவைக்காக எங்க அனுப்புனாலும் மம்மா அந்த சேவையை பாபாவுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி, பாபா நினைக்கிற மாதிரி சேவையை செஞ்சுட்டு வருவாங்க. அதே மாதிரி மம்மா ரொம்ப எக்கனாமியா இருந்தாங்க. ஏன்னா யஜ்ஞம் அந்த காலத்துல இவ்வளவு டெவலப் ஆகல. ரொம்ப பணத்துக்கு கஷ்டம் இருந்தது, பொருளுக்கு கஷ்டம் இருந்தது, சேவாதாரிகளுக்கு கஷ்டம் இருந்தது. நிறைய அங்க என்ன இருந்துச்சுன்னா ஆரம்ப கட்டத்துல யஜ்ஞத்துல நிறைய கஷ்டங்கள் இருந்தது. அதுவும் நல்லதுக்காக தான். ஏன்னா கஷ்டத்தை அறிந்து வளர்ந்தாதான் நம்ம லாவிஷா வாழ மாட்டோம். அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியும். அப்ப மம்மா குல்சாபாதி ஒரு தடவை சென்னையில வந்தப்போ சொன்னாங்களா, சொன்னது என்னன்னா, மம்மா பணத்தால ஸ்தூல தனத்தால சேவை பண்ணல. ஸ்தூலமான பணம் அம்மா கொடுக்கல எங்கிருந்து. மம்மாவால பண சேவை செய்ய முடியல. ஏன்னா அவங்களுக்கு இல்லாம என்ன பண்ண முடியும். பாபா தன சேவை செஞ்சிருக்காரு. தன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே பாபா யஜ்ஞத்துக்கு எழுதி வச்சுட்டாங்க. தெரியும், 6 பேரை ஒரு கமிட்டியா கூப்பிட்டு அந்த 6 பேருடைய ஒரு ட்ரஸ்டி உருவாக்கி பாபா வச்சுட்டாரு. அதை எழுதி கொடுத்துட்டாரு. அதுல மம்மாவும் இருக்காங்க. அப்போ மம்மாவுக்கு எக்கனாமி மம்மா 0 இல்ல, ஒண்ணுமே இல்லை. அப்ப எப்படி அவங்க பணத்தால சேவை செய்ய முடியும்? இப்ப மம்மா என்ன பண்ணாங்கன்னா, சென்டர்ல யஜ்ஞத்துல எங்கேயாவது தேவையில்லாம லைட்டா ஃபேனா அம்மா உடனே ஆஃப் பண்ணுவாங்க. லைட் ஃபேன் ஓடுதா, உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, ஆஃப். அப்படி ஆஃப் பண்ணும் போது என்ன ஆகுது, கரண்ட் பில் குறையுது. அப்போ யஜ்ஞத்துல நான் பணம் போட்ட மாதிரி. ₹1 ₹1 யஜ்ஞத்துல என் கையால போச்சு. அப்புறம் காய்கறி எல்லாம் கட் பண்ணும் பொழுது கட் பண்ணி முடிச்சுட்டு மாமா போய் பாப்பாங்களாம். அதுல மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா மாமா எடுப்பாங்க. சமையல் பண்ணாங்கன்னா ஏதாவது தீஞ்சு போச்சு, இல்ல ஏதாவது மிச்சம் மீதி ஆச்சுன்னா அது மம்மாக்கா சாப்பிடுவாங்க. யஜ்ஞத்தின் மீது அவ்வளவு ஒரு பொறுப்பு. யஜ்ஞத்தினுடைய அந்த சிச்சுவேஷன், யஜ்ஞம் மீன்ஸ் பாபாவுடைய வீடு சென்டர், அதான் யஜ்ஞம். மகா யஜ்ஞம் அதுதான். பாபா என்ன பாவத்தோட எந்த ஒரு மனோ நிலையில சொல்றாங்களோ அதை அதேபடி புரிஞ்சுக்க கூடிய அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி மம்மாக்கு இருக்கு. பாபாவுடைய மனோ பாவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு திறமை மம்மாக்கு இருக்கு. நமக்கு நம்ம கூட இருக்கவங்களுடைய ஃப்ரீக்வன்சியே புரிஞ்சுக்க முடியறது இல்லை. பாபா என்ன நினைக்கிறாரு அதை பத்தி மம்மா கிளியரா தெரிந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாபாக்கும் மம்மாக்கும் மானசீகமாக கனெக்ஷன் இருக்கு. எப்படி ஒரு குழந்தை, கை குழந்தை அழுகுதுன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும். இந்த குழந்தை வலிக்காக அழுகுதா, பசிக்காக அழுகுதா, தூக்கத்துக்காக அழுகுதா, எதற்காக அழுகுது அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியும். சேம் வே பிரம்மா பாபா ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா மம்மா புரிஞ்சுக்கும் எதுக்காக சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க புரிஞ்சிட்டு மம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அதை செயல்படுவாங்க. இப்ப யஜ்ஞத்தினுடைய மாதாவா மம்மா இருக்காங்க இல்லையா கராச்சியில. இப்ப டெய்லி உட்கார்ந்து ராத்திரியில எல்லாரும் கூட்டமா உட்கார்ந்து பேசுவாங்க. இன்னைக்கு என்ன பண்ணோம், இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு எப்படி எப்படி இருந்தது, எல்லாருமே உட்கார்ந்து பேசுவாங்க. யாருக்காவது ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, யாருக்காவது அது குறை இருக்கா, யாருக்காவது ஏதாவது தேவையா, யாருக்காவது ஏதாவது கிடைக்கலையா, யாருக்கு ஏதாவது சொல்லணுமா, மம்மா தான் அதை பேசுவாங்க. அப்புறம் மம்மா அதை போய் பாபா கிட்ட ஒரு தடவை ஒரு கடிகாரம் ஓடலையா, சுத்தலையா, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை அம்மா அந்த கடிகாரம் சுத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிச்சாங்க, ஓட மாட்டேங்குது. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, கடிகாரம் தான் சுத்துறது இல்ல, கடிகாரம் தான் ஓடுறது இல்ல, கடிகாரம் தான் ஸ்டாப் ஆச்சு, உண்மைதான் ஏன் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு.
அதுதானே ஒர்க் பண்ணல. உங்களோட முகம் ஏன் இப்படி ஆயிடுச்சு? அந்த நேரத்துல யாருக்காவது உன்னுடைய சாட்சாத்காரம் கிடைச்சதுன்னா எந்த ஒரு காட்சியை அவங்க பார்ப்பாங்க? இப்போ எப்பவுமே என் மூலமாக பாபா யாருக்கு வேணுமானாலும் சாட்சாத்காரம் கொடுக்கலாம். அப்ப நான் எப்படி இருக்கும்? அந்த ஒரு அட்டென்ஷன் மம்மாக்கு இருக்கு. எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் என் மூலமாக பாபா சாட்சாத்காரத்தை கொடுப்பார். பாபா பாப்பாரே இந்த குழந்தையினுடைய முக பாவம் எப்படி இருக்கு? குழந்தை அழுகுதா, சண்டை போடுதா, இந்த குழந்தை மூட் ஆஃபா இருக்கா, இந்த குழந்தை டென்ஷன்ல இருக்கா, இந்த குழந்தை கன்ஃபியூஷன்ல இருக்கா? பார்க்கும்போது இவங்களுடைய சாட்சாத்காரம் நான் கொடுத்தேன்னா கிடைக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால பாபா எப்பவுமே யாரு கொடுப்பாங்க? யாரு ஹாப்பியா இருக்காங்க, யாரு திருப்தியா இருக்காங்க, யாரு தன்னுடைய மனதை அமைதியாக ஞானத்தினுடைய பாயிண்ட அப்ளை பண்ணி தன்னுடைய மனதை யாரு நல்ல ஒரு மனச ஆடாம அசையாம யாரு வச்சிருக்காங்க, அவங்களதான் பாபா சாட்சாத்காரத்துக்கு பயன்படுத்தும். நம்ம எல்லாம் பாபாவுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? சென்ட்ரல்ல இருக்கிறவங்க தான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி கிடையாது. எல்லாருமே பாபாக்கு பாபான்னு வாயில ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்க கூட பாபாவுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் தான். யார வேணாலும் எப்ப வேணாலும் பாபா சாட்சாத்காரத்துக்காக பயன்படுத்துவாரு. மம்மா அதை புரிய வைப்பாங்க. பாபா எப்படி முரளி சொல்லும் பொழுது பாபா முரளி சொல்றாரு, ஆனா மம்மா என்ன பண்ணுவாங்க? அதை டைல்யூட் பண்ணி அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிய வச்சு அத வாழ்க்கையில எப்படி கொண்டு வரணுங்கிறத மம்மா ரொம்ப எளிமையாக அழகாக மம்மா புரிய வைப்பாங்க குழந்தைங்களுக்கு. எப்படி இந்த பாயிண்ட நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரலாம் புரிய வைப்பாங்க. டெய்லி யஜ்ஞத்துல கச்சேரி மீன்ஸ் கிவ் அண்ட் டேக். ராத்திரியில கிவ் அண்ட் டேக் இருக்கும். அன்னைக்கு தன்னுடைய மனசை கிளியர் பண்ணிட்டு தூங்கும். அது பாபா சொல்லுவார், மம்மா தான் கேட்டு அம்மா உட்கார்ந்துப்பாங்க. எல்லாருடைய குறைகளே எல்லாருடைய நிறைவுகள் எந்த இருக்கோ எல்லாமே மம்மா கேட்பாங்க. மம்மா அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. மம்மாக்கு அந்த அளவுக்கு ஒரு அத்தாரிட்டி இருந்தது. பிகாஸ் மம்மா திரும்ப திரும்ப சொல்ற ஆஞ்சி 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 சரி பாபா அப்படிங்கிற அந்த பாட்டு பிளே பண்ணாங்க. அதனாலதான் பாபாவோட முன்னுக்கே மம்மா போயிட்டாங்க பாருங்க. மம்மா 1964ல போனாங்க, பாபா 69ல போனாங்க. மம்மா போன போது கூட பாபா என்ன நினைச்சாங்கன்னா மம்மா ஆத்மாவை திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு. சிவ பாபா இல்லையா, ஆல்மைட்டி அத்தாரிட்டி. டிராமால என்ன நடக்குதோ அதுதானே நடக்கும். டிராமா படி என்ன இருக்கோ அதுதானே நடக்கும். பாபா எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க அந்த ஆத்மா திருப்பி கொண்டு வரலாம். எல்லாருமே உட்கார்ந்து தவம் பண்ண சொன்னாங்க. டிஸ்கவரி ஹால்ல அந்த பாடியை வச்சு எல்லாருமே உட்கார்ந்து தவம் பண்ண சொன்னாங்க. இந்த பாடியை எடுத்துட்டு போனாங்க. இப்ப எப்படி 4 தாம் 4 தாமத்துக்கு அந்த பாடியை கொண்டு போய் வைக்கிறாங்க இல்லையா? 4 தாம் எது பாண்டவ பவன்ல பாபா ரூம், பாபா ஹாட், சாந்தி ஸ்தாம், அப்புறம் அந்த டிஸ்கவரி ஹால். இந்த 4 இடத்துல பாடியை வச்சுட்டு தான் அவங்க கொண்டு போறாங்க. பாபா என்ன சொன்னாங்கன்னா இந்த பாடி இந்த எல்லா இடத்துலயும் போய் ஒரு ஊர்வலம் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா விஸ்வகிஷோர் தாதா பாபாவுடைய அண்ணா பையன் அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, நான் இந்த ஊர்வலம் வந்துட்டு கொண்டு போய் பாடியை எரிச்சுட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் கேப். ஆனா சிவ பாபா என்ன நினைக்கிறாரோ அதுதானே நடக்கும். பிரம்மா பாபாவும் அப்ப புருஷார்த்தி தானே. பாபா நினைச்சாங்களா மம்மா ஆத்மாவை ரிட்டர்ன் கூப்பிடலாம் அப்படின்னு. பட் டிராமால இல்ல. பாபாவே அதை தேர்ந்துட்டாரு. இப்பதான் பாபா தன்னுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில தான் பாபா ஒரு முறையில சொன்னாரு,
அப்பா இல்லாட்டி கூட பிள்ளைங்களை வளர்த்திக்கலாம், அம்மா இல்லைன்னா முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அம்மாவுடைய ரோல் யஜ்ஞத்துல இருக்குது. அதுக்கப்புறமேதான் தீதி. பாபா மம்மாவுடைய இடத்துல தீதியை வச்சாங்க, மன்மோகினி தீதியை வச்சாங்க. அப்புறமேதான் தீதி தான் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பாபா கூட இருந்து பார்த்தாங்க. ஆனா தீதி யாரு? ஒரு மாதாஜி. மம்மா யாரு? ஒரு கன்யா. கன்யாங்கும் பொழுது அவங்க மைண்ட்ல வேற எதுவுமே பண்ணல. ஆனா தீதி பக்குவம் ஆயிட்டாங்க, மனப்பக்குவம் இருக்குது. அப்புறமேதான் பாபா தீதியை வச்சாங்க. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக வச்சாங்க. முதல்ல மம்மா, அப்புறம் தீதி, அப்புறம் பாபா போனதுக்கு அப்புறம் தாதியை வச்சாங்க. 2 பேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் அண்ட் அடிஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆத்மா யாருன்னா மம்மா. சரண்டர் சிஸ்டர்ஸ் எல்லாம் சரண்டர் ஆகும் பொழுது அம்மாவை போல ஆகணும்னு சொல்லுவாங்க. ரோசி எல்லாம் சொல்லுவாங்க, நீ அம்மா போல ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யஜ்ஞ மாதா ஆகணும், யஜ்ஞத்தை சம்பாலனை பண்ணக்கூடிய, யஜ்ஞத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்மாவா இருக்கணும். லௌகீகத்துல நம்ம 4 பிள்ளைங்களுக்கு, 8 பிள்ளைங்களுக்கு, 10 பிள்ளைங்களுக்கு அம்மாவா இருக்கலாம். பட் யஜ்ஞத்துல வரும் பொழுது, பாபா வீட்டுல வரும் பொழுது உலகத்துக்கே நம்ம அம்மா ஆயிடும். வீட்டுல எந்த மாதிரி பிள்ளைங்க இருந்தாலும் அம்மா அந்த பிள்ளைங்களை பாக்குறாங்க இல்லையா, வளர்த்துறாங்க இல்லையா, அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு தராங்க இல்லையா. அதே போலதான் யஜ்ஞத்துல அம்மா கூட எல்லாரையுமே சம திருஷ்டியோட பார்த்தாங்க. சம திருஷ்டி எல்லாரையுமே அம்மா சம திருஷ்டியா தான் பார்த்தாங்க. அம்மாவுடைய திருஷ்டி பவர்ஃபுல் திருஷ்டி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கான்பூர்ல எப்படி அம்மாவை பிரச்சனை பண்ணாங்க கூட அம்மாவை பார்த்த போது ஒரு நிமிஷத்துல என்ன ஆயிட்டாங்க, சாந்தமாயிடுச்சு. மம்மாவுடைய அந்த பர்சனாலிட்டி மத்தவங்களுக்கு சாட்சாத்காரத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குதா. சிலருக்கெல்லாம் அம்மா ஆப்போசிட். ஆரம்ப காலத்துல நிறைய கேங்ஸ் இருந்தாங்க இல்லையா, ஆப்போசிட்டா இருக்கிறவங்க, நிறைய ஆப்போசிஷன் இருந்தது இல்லையா. பாபா எங்கேயுமே போக மாட்டாரு, அம்மாவைத்தான் எல்லா இடத்துலயும் அனுப்புவாங்க. ஏன்னா ரதம், பகவானுடைய ரதம். அம்மாவைத்தான் ரெப்ரசன்டேட்டிவா எல்லா இடத்துக்கும் அனுப்பியிருக்காங்க. பெங்களூர் வரும் அம்மா வந்திருக்காங்க. அதான் பெங்களூர்ல பாருங்க எனக்கு எவ்வளவு சேவை நடக்குது, அம்மாவுடைய கால் பதிஞ்ச இடம். சென்னை பிரம்மா பாபாவுடைய கால் பதிஞ்சிருக்கா. ரோசி பேட்டி சொல்லுவாங்க, சென்னையில பாபா கால் வச்சிருக்காரு. அப்ப நம்ம ஆரம்ப காலத்துல ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் இருந்தது, அங்கதான் ஆரம்ப காலத்துல கொடுத்துருக்கோம். அவர் பாபா பார்த்திருக்காரு. அவ்வளவு எவ்வளவு பாவனை உள்ள, அதாவது இவங்களுடைய பிரசன்ஸ், இவங்களுடைய அந்த திருஷ்டியே மனித ஆத்மாக்களுடைய மனதுல மனசு அப்படியே சாஃப்ட் ஆயிடுது, சகயோகி ஆயிடுறாங்க பாபா காரியத்துக்கு. பாபாவுடைய காரியத்துக்கு அவங்க எல்லாருமே நெருக்கத்துல வந்துடுறாங்க, சமீபத்துல வந்துடுறாங்க. இவ்வளவு பவர்ஃபுல் திருஷ்டி மம்மா. மம்மா மனசுல ஒரு தடவை உலகத்துல இருந்து, இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா ஸ்லோகன்ல, ஒரு தடவை உலகத்தை விட்டு வந்தாச்சுன்னா திரும்ப மம்மா அந்த உலகத்தை திருப்பி கூட பார்க்கல. எவ்வளவு அட்ராக்ஷன் இருந்திருக்கு உலகத்துல, ஆனா மம்மா அந்த உலகத்தை பத்தி யோசிக்க கூட இல்லை. விட்டா விட்டதுதான். இவ்வளவு வைராகிய மனோபாவம், தியாக மனோபாவம் ஆட்சி பாட்டு மம்மாக்கு இருக்குது. மம்மா கிட்ட நம்மளும் என்ன கத்துக்கணும், சரி பாபா, பாபா என்ன சொன்னாரோ சரி பாபா, சரி சொல்லும் பொழுதே பாபா நமக்கு சக்தி கொடுக்குறாரு செய்யறதுக்காக. பாபா நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு செய்யறதுக்காக. பிளெஸிங்ஸ் ரொம்ப தேவை சங்கம யுகத்துல, சக்தி ரொம்ப தேவை சங்கம் யுகத்துல. ஏன்னா பகவான் கலியுகத்துல வந்துதான் சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்யறாரு. நம்ம ஒரு சிலர் பகவானை புரிஞ்சுட்டு பகவானுடைய கையை பிடிச்சு நடந்துட்டு இருக்கோம்னா நமக்கு முன்னோடியா வாழ்ந்துட்டு போனவங்கதான் அம்மா, தீதி, தாதிமார்கள் எல்லாருமே. நம்மள என்ன ஆகும், ஃபாலோ ஃபாதர் அண்ட் மதர். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அம்மாவுடைய புக்க படிங்க, ஸ்பெஷாலிட்டிய பாருங்க. எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவோம். என்ன இருக்கு வாழ்க்கையில, புரிஞ்சாச்சு பகவானுடைய காரியம், புரிஞ்சாச்சு பகவான் எனக்கு கிடைச்சிட்டாரு.
என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் இது எதுவுமே என் கூட வரப்போறதுல, என் கூட வர்றது ஆத்மாக்கு நான் என்ன சேமிக்கிறேனோ அது மட்டும்தான் என் கூட வரப்போகுது. இவ்வளவு புரிஞ்சிட்ட நம்ம இனி ஏன் நம்முடைய மனதை பாபாவுக்கு சமர்ப்பணமாக்கி, பாபா என்னை யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னுடைய மனதை நான் பக்குவப்படுத்த கூடாது. பாபா என்னை யூஸ் பண்ணும், அம்மாவை பாபா எவ்வளவு யூஸ் பண்றாரு சேவைக்காக, அதே மாதிரி நானும் பகவானுடைய சேவைக்கு பயனுள்ள ஆத்மாவா மாறும். அந்த ஒரு திருட சங்கல்பம் நம்ம எடுப்போம். எல்லாருமே நம்ம யோகத்துல உட்கார்ந்து அந்த திருட சங்கல்பத்துல நம்ம உட்காருவோம். ஸ்பெஷலி இன்னைக்கு அம்மாவிடம் இருந்து நம்ம சக்தியை எடுப்போம், ஆசீர்வாதத்தை எடுப்போம். ஓம் சாந்தி. என்னுடைய மனக்கண்ணில் நான் யக்ஞ மாதாவாகிய மம்மாவை பார்க்கிறேன். எனது உடலுக்கான தாய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கோ, உடலுக்கான தேவைகளை எல்லாம் உடலுக்கான தாய் எனக்கு காட்டி கொடுத்தாங்க, கற்பித்து கொடுத்தாங்க, செய்து காட்டினாங்க, என்னை செய்ய வச்சாங்க. அதே போல் ஆத்மாவின் பாலனைக்காக ஜெகதம்பா சரஸ்வதி மம்மா யக்ஞ மாதா பகவானுடைய மகா வாக்கியத்தை சரளமாக எப்படி வாழ்க்கையில் கொண்டு வருவது என்று எடுத்துரைத்தார், நடந்து காட்டினார். மம்மா சூக்ஷ்மத்தில் என் முன்னால் நான் எனது மனக்கண்ணால் பார்க்கிறேன். ஒளிமயமான மலர் போல் விடர்ந்த அந்த முகம், கண்கள், தூய்மையான அந்த மனம், என்னுடைய அகக்கண்ணால் அம்மாவை நான் தரிசிக்கிறேன். அம்மாவிடமிருந்து பாசிட்டிவ் எனர்ஜி, சர்வ சக்திகள் எனக்கு வைப்ரேஷன் மூலமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நான் அதை எனக்குள் நிரப்புகிறேன். கூடவே பாப் தாதா தன்னுடைய கிரணங்களை எனக்குள் நிரப்புகிறார். யக்ஞ மாதாவாகிய அம்மா என்னை ஆசீர்வதிக்கிறார். बाप समान भव,
பயமற்றவர்களாகுக. யக்ஞ ரக்ஷகராகுக. யக்ஞத்தை காப்பாற்றக்கூடியவராகுக. மம்மாவிடமிருந்து நான் ஆசையை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். சூக்ஷ்ம உடலை தரித்த மம்மா என கருப்பாமையில் வந்து கொண்டிருக்கிறார். எனது சிரசில் தனது வலது கை வைத்து என்னை ஆசீர்வதிக்கிறார். யக்ஞ ஸ்நேகி பவ, யக்ஞ சம்ரக்ஷக பவ. एक नामी எக்கனாமி பவ. இந்த திரிமூர்த்தி வரதானத்தை நான் எனக்குள் நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். சூக்ஷ்மத்தில் எனது சமீபத்தில் இருக்கும் அம்மா எனக்கு திருஷ்டி தருகிறார். மம்மாவிடமிருந்து நான் திருஷ்டியை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். மம்மாவின் கண்களில் இருந்து ஒளிக்கிரணங்கள் ஆத்மாவாகிய என் மீது நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. அம்மாவிடமிருந்து திருஷ்டி எடுங்கள். அம்மா தனது வலது கரத்தை உயர்த்தி மனக்கண்ணால் பாருங்கள். சர்வ மனோ காமனா பூர்த்தி பவ. அனைத்து மனோ காமனைகளும் பூர்த்தி ஆகட்டும் என்று அம்மா என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் ஆத்மா மம்மாவிடமிருந்து ஆசீர்வாதத்தை நிரப்புகிறேன். நீங்களும் முழு உலகத்துக்கே மம்மா கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய ஒரு கை வலது கையை உயர்த்தி கொடுங்கள்.
எல்லாருமே வலது கையை எடுத்து உலகத்துக்கே ஆசீர்வாதம் கொடுங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆசீர்வாதத்தை கொடுங்க. என்னுடைய பிராமண பரிவாரம், ஈஸ்வரிய பரிவாரம், அனைத்து பகவானுடைய குழந்தைகளுக்கும் பகவானுடைய ஆசி கிடைக்கட்டும். பகவானின் வலதுகரமான அம்மாவின் ரூபத்தில் அம்மாவனுடைய சக்தி பிராமண பரிவாரத்திற்கு செல்கிறது. கூடவே முழு உலகத்துக்கும் செல்கிறது. கைகீழே போட்டுக்கோங்க. ஒரு நிமிடம் ஆத்ம உணர்வுல உட்காருங்க. புருவ மத்தியத்தில் ஆத்மா, ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய மம்மா மறைந்து விட்டார். என் முன்னால் இருந்து அப்பிரத்யட்சமாகிவிட்டார். மம்மா தினமாகிய இன்று மம்மாவை நான் ஆவாகனம் செய்து மம்மாவிடமிருந்து சக்தியை பெற்றதின் பாக்கியசாலி நான். சூக்ஷ்ம சரீரதாரியாகிய மம்மா இன்றைய நாள் தன்னுடைய குழந்தைகளுக்காகவே தயாராக உள்ளார். என்னிடம் அம்மா வந்தார், என்னை ஆசீர்வதித்தார், திருஷ்டி கொடுத்தார். நன்றி மம்மா, நன்றி பாபா, நன்றி பாப் தாதா. இப்பொழுது நான் உடல் என்ற உணர்வில் வருகிறேன். அம்மா நாளன்று ஆத்மாவை சக்திப்படுத்துவதற்காக, தூய்மைப்படுத்துவதற்காக நான் இந்த உடலுக்குள் அமர்ந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. நன்றி பாபா, சுக்ரியா பாபா. குட் ஈவினிங் பாபா. நன்றி நன்றி பாபா, நன்றி சொல்கின்றேன் பாபா, நன்றி